वयदुग्धसागरदिदुं धीरं विपश्चित्तमं दूदागं वरदाद्यदेशिगदिसा सम्प्राप्तमन्त्रोत्तमं श्रीनारायणतातयज्ञकृपया सम्प्राप्तसंविश्रियं सेवे यज्ञवरागदातय गुरु श्रेष्ठं वरिष्ठं सदा श्री विष्णुचित्तपुरनंदन कल्पवल्ये श्री रंगराज हरिचंदन योगदृश्यां साक्षात् क्षमां करुणया कमलाभिवान्यां गोदां मनन्यचरणः शरणं प्रपद्ये இந்துடைப்பது மத்தலர் மகள் தனக்கும் இன்பல் நற்புனிதனக்கிறைவன் தந்துணையாயர் பாவை நப்பின்னை தனக்கிறை மற்றையோர்க்கெல்லாம் வந்துணை பஞ்ச பாண்டவர்க்காகி வாயுரை தூது சென்று எங்கும் என் துணை எந்த தந்ததம்மானை திருவல்லிக்கேணி கண்டேனே. பூரா ஹோமத்தில் திருவல்லிக்கேணி பெருமாள் ஏன் வரார் அப்படிங்கிறது முதல்ல அனுபவிக்கும். திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் திருமஞ்சனை கட்டியதுல ஆழ்வார்கள் மணலெடுக்கும் அழகுடைய பெருமாள் ஆழ்ந்தாரை கரையட்டவல்ல அருளாள பெருமாள் நம் தெய்வசிகாமணி பெருமாள் அப்படின்னு அந்த கட்டியதுல நிறைய மேல மேல போயிடுது. நான் முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஆழ்ந்தாரை கரையேற்றவல்ல அருளாள பெருமாள். நம்ம கரை மேல இருந்தா, சம்சாரங்கிற கரை மேல இருந்தா விரஜா நதியை தாண்டி இன்னொரு கரைக்கு போயிடலாம். ஆனா சமுத்திரத்துக்குள்ள கீழே அமிங்கி போயிட்டேன்னா முதல்ல கீழேந்து தூக்கிட்டு மேல வரணும். வந்தால்தான் நீ இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போகுது. அதனால்தான் சுவாமி தேசிகன் தெய்வசிகாமணி பெருமாள் வருது. சுவாமி தேசிகன் இந்த வராகனை பற்றி ஒரு ரகசியம் பண்ணியிருக்கார், ரகசிய கிரந்தம் பண்ணியிருக்கார். அதுக்கு பேரு ரகசிய சிகாமணி. அந்த ரகசிய சிகாமணியில் என்ன சொல்றாருன்னா, மத்ய கூர்ம வராக வாமன சிம்ம ஹயக்ரீவன் எல்லாருக்கும் ஒரு விதமான ஏற்றம் இருக்கு. ஆனால் அந்த ஏற்றத்திலும் ரொம்ப ஏற்றம் யாருக்கு ஜாஸ்தினா இந்த வராகனுக்கு தான். என்ன காரணம்னா, ஆழ்ந்து சமுதிரத்துக்கு கீழே போனவாழ மேல அப்படியே ஒரு பாத்து கூட உடையாம ஜாக்கிரதையா ஏற்றி வந்து தன்னுடைய கோரைக்கு நடுவில் நிக்க வச்சு அதுக்கப்புறம் அவரை கரையேற்றார். அதனால்தான் சுவாமி கூட கேட்டார், சுவாமி தேசிகன் பண்ண ரகசிய கிரந்தங்கள்ல ரகசிய சிகாமணின்னு பேர் வச்சது இந்த வராக தர்ம ஸ்லோகத்தினுடைய எக்ஸ்பிளனேஷனுக்காக தான் சுவாமி வச்சார். அதனால இந்த வராக அவதாரம் தான் ரொம்ப முக்கியமான அவதாரம். இது நாராயண திவ்யபுரத்தையும் பார்க்கலாம். தஸ்யநாம மகத்யசகான்னு ஒரு லைன் வருது நாராயண புருஷத்துல. அந்த மகத்யசகாங்கிற பதத்துக்கு வராகன்னு அர்த்தம் பண்றா பெரியவா. எல்லாத்துக்கும் முன்னாடி சொல்லிடுறேன். இப்போ சுவாமி சங்கல்பத்தில் சொல்றச்ச ஒவ்வொருத்தருக்கும் இந்த ப்ராப்ளம் இருக்கும், அந்த ப்ராப்ளம் இருக்கும், குடும்பத்தில் ப்ராப்ளம் இருக்கும், குடும்பத்தில் சேர்ந்தவாள் இங்கே வந்திருக்கிறவா வராதவா எல்லாருக்கும் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி அவளுடைய இஷ்டங்களை பூர்த்தி பண்ணி வைப்பான்னு நம்ம பாலாஜி சுவாமி சங்கல்பத்தில் சொன்னார். நீங்களும் அதை சொன்னாங்க. அந்த மாதிரி இந்த ஆழ்ந்தார்களை கரையேற்றக்கூடிய பெருமாள் வராகன். மீதி பேர் காமியாட்டமா என்ன வேணுமோ அதெல்லாம் பண்ணி வைப்பான். இந்த உள்ள பூந்து எடுத்து ஆழ்ந்தார்களை கரையேற்ற வல்ல பெருமாள் இந்த வராக பெருமாள் தான். அதனால்தான் இந்த வராக ஹோமம் அவ்வளோ முக்கியத்துவம் வாங்கியது. எல்லா இடத்துலையும் நிருசிம்ம ஹோமம் பண்றோம். அப்புறம் சுதர்சன ஹோமம் நாளைக்கு இங்கே நடக்க போகுது. ஸ்ரீசூக்த ஹோமம் நடக்கிறது, பஞ்சசாந்தி ஹோமம் நடக்கிறது. ஆனால் இந்த லோகத்தினுடைய முக்கியமான க்ஷேமங்களை உத்தேசித்து இந்த பூவராகன் நடக்கிறது. இந்த பூவராகன் எப்படி முக்கியம் அப்படின்னா, ஆன்மீகம்ங்கிற கிரந்தம் நம்ம காத்தால கண் வைத்ததுலேருந்து ராத்திரி படுத்துக்கிற வரைக்கும் ஒரு ஸ்ரீ
வைஷ்ணவன் என்ன பண்ணணுங்கிறது ஆன்மீகத்தில் எழுதி கண் வீழ்ச்சி எழுந்த உடனே மெதுவாக தரையில் காலை வைக்கவும். ஏன் காலை வைக்கிற? பூமாதேவிகிட்ட அவதாரட்சாமனம் வாங்கிக்கோ. அம்மா இன்னைக்கு நித்திய கர்மானுஷ்டானம் பண்றதுக்காக நான் எழுந்திக்கிறேன், படுக்கிறேன், எழுந்து உன் மேல காலை வைக்கிறேன், நீ பொறுத்துக்கோ அப்படின்னு முதல்ல பூமாதேவிகிட்ட பர்மிஷன். பூமாதேவியோட ஆத்துக்கார் யாரு? வராக. அதே மாதிரி திருமணிட்டு கிடைச்ச அந்த திருமணத்துக்கு வந்தும் மண்ணும் மனமும் கொண்டுன்னா கடையில வாங்கின திருமணம் வாங்கி அதுக்கு பிரதிஷ்டையெல்லாம் இருக்கு, அதெல்லாம் பண்ணணும். அதுக்கப்புறம் கையை எப்படி சுத்தம் பண்றதுங்கிறச்ச நல்ல தீர்த்தத்தை எடுத்துட்டு உத்துதாசி வராகேன கிருஷ்ணேன சதபாகுனா பூமித்தரணி லோகதாரிணி சுவாமி சாய்ச்ச மித்திகே அனமே பாகும்னு திருமணிட்டுக்கிறதுக்கே முதல்ல உத்துதாசி வராகேன. இந்த வராகனா இல்லைன்னா இன்னைக்கு எவ்வளோ அசுத்தி இருக்கும் இந்த இடது கையிலேயே, அதை எடுக்கணும். அப்புறம் திருமணம் பழைக்கணும். அதுக்கப்புறம் சுவாமி இப்போ ஒரு நிசம்ம பீஜம் சாய்ச்சார் க்ஷௌமி, அந்த க்ஷௌமை இங்கே எழுதணும். அது எழுதி ஹரிபாதா கிருதியான ஊர்க்க குன்றம் மேலேந்து கீழே இட்டுண்டால் அவர் அசுரயோனியில் பிறப்பார். இந்த மாதிரி இட்டு கூடாது, கீழே இருந்துதான் மேலே இட்டுக்கணும். ஏன்னா மேலே போகிறதுக்கு வழி போகிற காலத்தில் உடனே போனது அவசியம் கிடையாது. அந்த அதே மாதிரி கை விழிக்கிறது, திருமண் இட்டுக்கிறது, இது எல்லாத்துலேயும் இந்த வராகன் வர. அதே மாதிரி சங்கல்பம் பண்ணுறச்சே என்ன பண்ணுறோம்? சேத வராக கல்வின்னா சங்கல்பம் பண்ணுறோம். இன்றைக்கும் காத்தாலையும் பண்ணிடுறோம். அதனால் இந்த சேத வராகம் இதெல்லாம் சொல்லிட்டே போகிறவங்க இந்த வராகனுடைய அனுபவம் நம்மளுக்கு சரியாக புரியலை. அதனால் வராகனுடைய முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கணும். வராகன்னா அவதாரங்களிலேயே உயர்ந்த மிக உயர்ந்த அவதாரம் அவன்தான். அதில் சுவாமி தேசிகன் எப்படி வழி காமிச்சார்னா இந்த ரகசிய சிகாமணிங்கிற கிரந்தத்தை பற்றி அதில் இந்த வராக சர்ம ஸ்லோகம் 2 இருக்கு. அதனுடைய அர்த்தத்தை நல்லா சொன்னார். அதாவது உனக்கு பிரஜை இல்லாமல் நீ கல்லும் கட்டையும் ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியாம படுத்துருக்கிற சமயத்துல உனக்கு என்ன ஞாபகமே வராம இருக்கிறச்ச நான் உன் பக்கத்துல வந்து என்னுடைய ஞாபகத்தை உனக்கு கொடுத்து உன்னை அணைச்சி அச்சிராதி ஐயாவையா உன்னை அழைச்சிட்டு போறேன்னு வராகன் சொல்றார். அப்பேற்பட்ட காரியத்தை பண்ணி வைக்கக்கூடிய வராகன் மீறி எந்த காரியமா இருந்தாலும் பண்ணும். அது விவாக கடையாக இருந்தாலும் சரி, ஒரு ஹவுஸ் பில்டிங் கோர்ட் விவகாரமாக இருந்தாலும் சரி, பிளாட்டுக்கு பணம் கட்டணும் பில்டர் நிறுத்தினாலும் சரி, எந்த விதமான ப்ராப்ளமாக இருந்தாலும் இந்த பூவராகனால சால்வ் ஆகிடும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா சுவாமி தேசிகன் ஸ்ரீஸ்துதி பண்ண 25 ஸ்லோகம். ஏன் 25 ஸ்லோகம் பண்ணார்னா முதல்ல வழிகாமிச்சவர் ஆள வந்தால் சதுஸ்லோகின்னு 4 பண்ணார். சதுஸ்லோகி 4 ஷட்விதா சரணாகதின்னு 6ஆல பிரிக்கினா 4 × 6 24. அதுல 25வது ஸ்லோகம் பரஸ்துதி. 25வது எழுத்து மாங்கிறது ஜீவ தத்துவம். இந்த ஜீவன் உஜ்ஜீவிச்சு போனோங்கிறதுக்காக ஆளவந்தார் பண்ண 4 சரணாகதியாகிய 6ஆல பெருக்கி 24 + 1 25 ஆக்கினார் சுவாமி தேசி. யஸ்யாம் யஸ்யாம் திசிவிகரதே தேவி திருஷ்டிஸ்வதியா தஸ்யாம் தஸ்யாம் அகமகவிகாம் தன்வதே சம்பதோகாக மகாவிஸ்வாசத்தோட சொன்னால் தங்க காசு கொட்டும். ஆனால் மகாவிஸ்வாசம் இருக்கணும். அதே மாதிரி கோதாஸ்துதியில 29 தான் பண்ண 30 பண்ணிக்கூடாது. ஆனால் மேன்மேலும் மிக விளங்க விட்டு சித்தன்னு அவ ஒத்தி போயிடா மேன்மேல விளங்கணும்னு ஒரு பாட்டு நான் குறைச்சலா சரிங்க 29 சாய்ச்சி வரைக்கும் 30 சாய்க்க முடியாதா? அதை பூர்த்தி பண்ணி வச்சா இன்ஜிமெண்ட் ஆயிடுச்சுங்க, பிள்ளை பாட்டு ஆயிடுச்சுங்க. ஏன்னா நித்திய செய்வதுக்கு ஒரு பாட்டு குறையறேங்க அவருடைய மனசு தாபம். ஐயா 29 பாட்டோட நிறுத்திட்டேன். யாரே சுவாமி தேசி நல்ல கவனிங்க. ஸ்ரீஸ்துதிக்கு 25 தான் பண்ண,
ருத்ராஸ்துதி எவ்வளவு பண்ண 29. பூஸ்துதிக்கு 33 பண்ண. எதுக்காக 33 பண்ணணும்? சங்கல்ப கல்பலதிகாம் அவதிம் க்ஷமாயாः ஸ்வேच्छா வராகமகிஷேம் சுலபானுகம்பாம் விஸ்வஸ்ய மாதரம் அகிஞ்சன காமதேனும் விஸ்வம்பராம சரணம் பிரபத்யேன்னு ஆரம்பிச்சு. இந்த பூமாதேவிய, இந்த வராகனுடைய ஆத்துக்காரியாகிய பூமாதேவியை சரணம் புகிறே. கடைசியில 2 ஸ்லோகம். அதுல அடியவங்களுக்கெல்லாம் எப்படி உபதேசம்னா, சந்தியாவந்தனாதிகள் அஷ்டாட்சர ஜபங்கள்லாம் பண்ணாவுக்கு பெருமாள் சன்னதி உள்ளுக்குள்ள நுழையும் போது முதல்ல ஓம் நமஹா க்ஷிதிதராயா அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் அத்யுத்தக்ஷிணி பாணி பங்கஜ புடே விந்யஸ்ய பாதாம்புஜா வாமம் பர்ணக சார்வபௌம சதுசம் பர்யங்கயந்தி புஜம் போத்ர ஸ்பர்சன சத்தபோல பலகா உல்லாரவிந்தேக்ஷணா சாமே புஷ்யது மங்களானி அனுதினம் சர்வாணி சர்வம் சஹா. அதாவது இந்த தாயார் தன்னுடைய 2 திருவடிகளையும் வராகனுடைய வலது காலில் வைத்துக் கொள்கிறார் அப்படின்னு சொல்ற. இவர் தன்னுடைய முகத்தை திருப்பி அவளுடைய காலை கிட்ட கொண்டு போய் வராக சர்ம ஸ்லோகத்தை உபதேசம் பண்றார். அப்போ அந்த பெருமாளுடைய ஸ்பர்சம் அவளுக்கு பட்டதனால அவளுக்கு பிரசன்னவதனமாற. இந்த பூமாதேவியுடைய ஸ்பர்சம் இவனுக்கு பட்டதனால இவன் இன்னும் பிரசன்னவதனமாற. இதுக்கு துவய ஸ்லோகத்துக்கு போனோம். ஸ்ரீராம்போதி ரத்னமண்டப மகாசவர்ண சிம்மாசனே வாமாங்கே ஸ்திதயா பிரசன்னமதனம் ஸ்ரீகாந்தயா லிங்கிதம் தோர் தண்டாங்கிற சங்க பங்கஜகதா சக்கரே உதாரஸ்ரியம் துவாம் நித்யம் கலையாமி ஜன்ம விமுகோ லக்ஷ்மீச நாராயணாங்கிறது துவயத்தை அனுசந்தானம் பண்றதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டிய தியான ஸ்லோகம். அட்டாட்சத்துக்கு சமயம் பார்த்த மாதிரி கிடையாது. அந்த ஆலிங்கனம்ன்ற படம் இதுல வருத பத்யுத்தக்ஷிணி பாணி பங்கஜ புடையில கொண்டு சேரும். அப்ப அந்த பிரசன்னவதன பிரசன்னவதனம்ன்ற வார்த்தை ஒரு இதுலயும் வரும். அப்போ இவதான் கேட்கிறா, இந்த தாயார் இந்த குழந்தைகள்லாம் உஜ்ஜீவனமானதுக்கு ஒரு வழியை சொல்லேன். பாபு தேசியன் கேட்கிற, எல்லாம் தெரிஞ்ச தாயாருக்கு விஷயம் தெரியாதா? தினமோ போய் பெருமாளுக்கு டவுட் கேட்கிற மாதிரி கேட்கிறாங்க அப்படின்னு கேட்கிறார். ஆனால் அந்த வத்சலையான தாயார் குப்பையில குழந்தை விட்டா உடனே அவளே வந்து அந்த குழந்தைய எடுக்கிற சுபாவம் உடையவரும் தனக்கு ஆகாரம் இருக்கிற குழந்தைக்கு ஆகாரத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வத்சலையான மாதாவான ரோல்ல அந்த பூமாதேவி போய் வராகன்ட்ட கேட்கிறார். அதனால இந்த வராகனுடைய வலது திருக்காலில் வலது திருக்கையில் தன்னுடைய 2 கால்களை வைத்துக் கொண்டு உபதேசம் பெற்ற உடனே அவளுடைய கண் மொழிக்கு காது வரைக்கும் போதும். விசாலாட்சி ஒரு விசாலம் யாரும் அத்வைதிகள் பேர் இல்லை. விசாலாட்சினா விசாலமான கண்களை உடையவள். இவருடைய ஸ்பர்சம் பண்ண அவளுடைய கண்மொழி ஜாஸ்தியானது. கூறத்தாழ்வான் சொல்றார், யஸ்யாக கட்டாட்ச வீக்ஷா க்ஷணலக்ஷம் லட்சிதாவயதாசு. அப்படி பண்ணாலே போடுவேமா அப்படின்னா எல்லாரையும் அந்த உபதேசத்தை வாங்கிட்டு 2 பேரும் பிரசன்னவதனாகி கடாட்சிக்கிறதுக்காக தன்னுடைய கண்களை கொஞ்சம் பெரிதாக்கி கொண்டு அந்த தாயார் அனுகிரகம் பண்ணுகிறாள். யாரு? பூமாதேவி. பூவராகன் யாரு? ஹஸ்பண்ட். சாரி, லேட்ட பாட்டு வந்துருது. அவனுடைய காந்தன், இந்த பூமாதேவியினுடைய காந்தன். அதனால இந்த பூமாதேவிக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற சுவாமி தேசிகன். அதனால தான் பூஸ்துதிய 33 பாசுரம் சாய்ச்சி. அந்த கடைசி பாசுரத்தில் அசேசானாக ஜெகதீதியாக சூயதே விஷ்ணு பத்னி பశ్చాத்தோஹத்ரம் விரஜிதமிதம் வெங்கடேசேன பக்தியா சத்தா பக்தி பிரதே குணः சேததா சம்ஸ்துவானः யத்யத்காம சவதி லபதே தத்ர தத்ர பிரதிஷ்டா. வேத வாக்கியம். அசேசானாக ஜெகதோ விஷ்ணு பத்னி
அச்சேசானாக ஜெகதீதியாக சூயத்தே விஷ்ணு பத்னி. அதனால் இந்த பூஸ்துதி தெரியாதவர்கள் எங்கரமாங்க எங்கரமாமா இருக்கிறா எந்தர படலாமாமா இருக்க பூஸ்துதி சொல்லி கொடுங்க. வரராஜ பஞ்சாசத்து ஆயிட்டு அதனால அந்த பூஸ்துதியை சொல்லணும். சேவா சுவாமின்னு ஒரு பெரிய மகான் மெட்ராஸ் தெளிவாக அந்த சேவா சுவாமி சுவாமி தேசிகனை சாய்ச்ச பூஸ்துதியை அடி ஒற்றி 108 நாமாவளி பண்ணியிருக்கேன். அந்த 108 நாமாவளி இது ஸ்லோகமா இருக்கு, ஸ்திரீகளும் சேவிக்கலாம். ஆனா அதுல ஓம் விஸ்வம்பரா நமஹான நீங்க பிரணவத்தை சொல்ல முடியாது. அது பிரணவத்தினுடைய அர்த்தத்தையும் நமசப்தத்தினுடைய அர்த்தத்தையும் காலட்சேபமாக கேட்டவாங்கன்னா அதனுடைய சூட்சமம் புரியும். இதுக்கு நடுவுல கொண்டு அந்த தேசிகன் சுவாமி தேசிகன் போட்ட பதத்தை சேவா சுவாமி போட்டு இது தெரிஞ்ச வாழ்க்கை பதச்சேர்ந்து சரியா பண்ணக்கூடிய வாழ் யாரான ஒரு சுவாமியை கூப்பிட்டு ஆத்துல நீங்க அந்த பூமாதேவி அர்ச்சனையும் பண்ணினால் பூமாதேவி அதுக்கப்புறம் வராகனுடைய அனுகிரகம் கட்டாயம் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம பெரிய திருமொழியில திருமங்கை ஆழ்வார் தொடக்கம் நாலாம்பத்து 7ஆம் திருமொழி. யாருக்கு கொஞ்சம் ரசனை இருக்கோ நோட் பண்ணிக்கணும். கண்ணார் கடல் போல் திருமேனி கரியாய் நன்னார் முனைவெண்ணி கொள்வார் மண்ணு நான்கு திருநார் மகிழ்ச்சூம் திருவெள்ளக்குளத்துள் அண்ணா அடியேன் இடரை களையாயேன். அடுத்த பாசுரம் திருவெள்ளக்குளத்து என்றாய் அடியேன் இடரை களையாயேன். திருவெள்ளக்குளத்துள் நின்றாய் நெடியாய் அடியேன் இடர் நீக்கே அப்படின்னு சொல்லி வேடா திருவேங்கடம் மேய விளக்கே. இந்த வராகனுடைய பெருமையை சொல்லணும்னா நாம கைசிக புராணத்து வழியாகவும் சொல்லலாம். சுவாமி தேசிகன் தன்னுடைய ரகசிய கிரந்தங்களிலும் ஸ்தோத்திரங்களிலும் எப்படி அனுபவிக்கிறார் அந்த மாதிரி ஒரு ரூட்ல போலாம். இன்னைக்கு எல்லாருக்கும் கலியுகத்தில் கண் கண்ட தெய்வம் தான். அவர் நம்மளை கண்டாரா நாம அவரை கண்டவான்னு தெரியல. ஆனா நம்ம வாங்கசக்கினார நம்ம போய் கண் கண்டு எல்லாருக்கும் பிரார்த்தனையை பண்ணி வைக்கலாம். யாரு திருவேங்க முடியாது. அவன் யாருக்கு 2 கொடுத்துருக்கான்? வராது ஸ்ரீ வைகுண்ட விரைக்காய சுவாமி புஷ்கரணி தடே ஒரு 2-3 நாள் ஆனந்தம் ரொம்ப ஆச்சரியமா சாதிச்சிருக்கேன். சுவாமினா குமார சுவாமி இல்லை, அது நாராயண சுவாமி தான் அப்படின்னு எம்பெருமானார் எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணார்னு ரொம்ப ஆச்சரியமா சாதிக்கிறேன். அப்பா அப்படி எல்லாருக்கும் வாரி இறைச்சிருக்கிற திருவேங்கடமுடையான் அந்த வராகன்றதான் முதல்ல பர்மிஷன் வாங்கிட்டு வரான். அது அடியன் ஆச்சாரியன் உத்தமூர் சுவாமி திருவேங்கடமுடையான் வைபவம்னு ஸ்லோகம் சாய்ச்சிருக்கு. அப்பா இந்த வராகனுக்கும் ஸ்ரீனிவாசனுக்கும் நடந்த சம்பாஷணை நீங்கள் வாசிச்சேன்னா வராகனுடைய மகிமை உங்களுக்கு புரியும். ஒரே பெருமாள் தானே, அவர் இவரை பேசி பெருமாளோட பர்மிஷன் வாங்கிக்கிறதுன்னு ஒன்று உண்டு. எப்படின்னா அது சில அவதாரங்களுக்காகவும் சில பாயிண்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காகவும் பெருமாள் பண்ண. இப்போ சுதர்சனரை எடுத்துட்டா முன்னாடி சுதர்சனர் இருக்க, பின்னாடி நிருசிம்மன் இருக்க. ஏன் பின்னாடி நிருசிம்மன் இருக்கணும்? சாமானியமான எக்ஸ்பிளேஷன் தான். சித்திர நட்சத்திரம் நாளைக்கு சுதர்சனம் முன்னாடி இருக்க, அடுத்தது சுவாதி பின்னாடி இருக்க, நான் இருக்கேன் பின்னாடி பேக் சப்போர்ட் இருக்கேன்ற யாரு நிருசிம்மன். இது விரிவாக எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறாங்க. இப்ப ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனை யார் ஆராய்ச்சா? ஆறாத வருடமுதல் பொறித்த கோயில், கும்புயத்தோன் அயோத்தி மன்னருக்கு அளித்த கோயில், ஓராத தனிவீர் தோல்வியே தெரியாத ராமன் ஆராய்ச்சி பெருமாள் ரங்கநாதன். பெருமாளை ஆராய்க்கலாமா அப்படின்னா அவதார விசேஷம். ஆனால் அந்த மாதிரி கேள்வி கேட்டாலும் அதுக்கு பதில்கள் இருக்கு நம்ம சம்பிரதாயத்தில்.
ஒற்றா மாதிரி பெரிய அர்த்தத்தை கிளீனா சொல்லுவான். ஆனால் திருவேங்கடமுடைய அனுகிரகம் உங்களுக்கு வேணும்னா வராகனுடைய அனுகிரகத்தை முதல்ல வாங்க. இப்போ இந்த சுவாமி நம்ம பெரிய திருமொழியில கல்லால் கடலை அணை கட்டின்னு ஒரு பாசனம் செய்யணும். அடுத்தது கல்லால் கடலை அணை கட்டணும் யாரு? ராமன். கோலாய் நிறைவேற்ற என் கோவலன் யாரு? கிருஷ்ணன். வாராகமதாகி மண்ணை இழந்தாய்னா வராக. சரி, ராமரை சொன்னார், கிருஷ்ணனை சொன்னார், நிருசிம்மனை சொல்ல வேண்டியது. ஏன் வராகத்துக்கு வந்தார்னா 3 சர்ம ஸ்லோகம், ராம சர்ம ஸ்லோகம், கிருஷ்ணன் சொன்னது வராக. சகுதேவ பிரபன்னாய கடற்கரையில் ராமன் விபீஷணனுக்கும் அங்கிருந்து வாழ்ந்து இவன் கிருஷ்ணன் தேர்தட்டில் இருந்துட்டு அர்ஜுனனை வியாஜமாக வச்சுட்டு எல்லாருக்கும் சொல்றான். இங்க அடுத்தது வந்து வராக சர்மஸ்லோகம். இந்த சர்மஸ்லோகத்தின் முக்கியத்துவத்துக்காக தான் இப்படி ராமர் கிருஷ்ணர் வராகன சொல்றாருன்னு ஆழ்வார் திருவுள்ளம்னு ஒரு மகான் அவர் ஆச்சரியமா வியாக்கியானம் பண்றார். இப்போ இந்த வராக சர்மஸ்லோகத்துக்கு என்ன ஏற்றம்னா அங்க சொன்னது ராமர், கேட்டது ஒரு அரக்கன் விபீஷன். அப்புறம் அங்க சொன்னது கிருஷ்ணன், கேட்டவன் இன்னொரு சத்தியன் பயந்துருவான் யாரு? அர்ஜுனன். இங்க பெருமாள் சொல்லி தாயாரே கேட்டு உபதேசம் பண்றாள். அதனாலதான் வராக சர்ம ஸ்லோகத்துக்கு இப்ப அதுதான் மீதி சர்ம ஸ்லோகம்லாம் தேவையில்லைன்னு அர்த்தம் கிடையாது. ராமன் சகுதேவ பிரபனாய 100 மார்க்குன்னா சர்வதர்மான பரீட்சை அடிச்சது 100 மார்க்கு, வராகிறது 150. அப்படிதான் கணக்கு. அதே லௌகிக ரீதியா அதை சொன்னேன். ஏன்னா இந்த பக்திரு வைலட்சண்யம், வைலட்சண்யம்னு ஒன்று. வைலட்சண்யம்னா யாரு சொல்றா, யாரு கேட்கிறா, எந்த விஷயத்தை பத்தி சொல்றா அப்படின்னு வைலட்சண்யத்திரயம் நிறைந்த சர்மஸ்லோகம் வராக சர்மஸ்லோகம். அதனாலதான் சுவாமி தேசிகன் ஒரு ரகசிய கிரந்தத்தையே பண்ண. ரகசியம்னா என்ன? இப்ப நாம அனுபவிக்கிறது சரஸ்யம். எல்லாரும் நான் சொல்றேன், எல்லாரும் கேட்கிறா, அடியன் சொல்றேன், எல்லாரும் கேட்கிறா. ரகசியம்னா ஆச்சாரியன் போய் பணிந்து பரிப்பத்தேன சேவையான 1 to 1 கேட்டு புரிஞ்சுக்கிறது காலட்சேபம். அதனால்தான் அதுக்கு ரகசிய சிகாமணி அப்படின்னு சுவாமி பேர் வச்சார். இன்னொரு முக்கியமான விஷயம் கலியுகத்தில் கண்கண்ட விஷயம் என்னன்னா அந்நியாய மகாதேசியன் ஒரு மகாதேவன். இந்த அந்நியாய மகாதேசியன் எனக்கு ஹயக்ரீவன் பிரத்யட்சமானோன்னு சொல்லிட்டு தபஸ் பண்றார். எங்கன்னா காவேரி உள்ள போனார், தபஸ் பண்றார். ஹயக்ரீவன் பிரத்யட்சமான ஒரு நாள் ஹயக்ரீவன் சொன்னா, ஹயக்ரீவ கல்பம் வாசிச்சிருக்கிய, இது காவேரி வந்து வாட்டர் அவ்வளோ வந்து கங்கையில் புனிதமாய காவேரி நடுவு பார்த்து எங்க எடுத்தாலும் கல்கண்டு மாதிரி இருக்கே ஒழிய எனக்கு வந்து உப்பு இருக்கிற இடத்துல நீ பண்ணாதானே உனக்கு தெரியாதான்னு ஆஹா அப்படின்னு உடனே இந்த சிவன் அந்நியாய மகாதேசிகன் நேர மெட்ராஸுக்கு வர. அங்க வந்து திருவிடவெந்தைன்னு ஒரு இடம், வராகனுடைய கஷேத்திரம். இன்னைக்கு நித்திய கல்யாண பெருமாள் கல்யாணம் ஆகாதவெல்லாம் அங்க போறான். அந்த கோவிலுக்கு நேர் எதிர ஒரு குளம் இருக்கு. அந்த குளத்துக்குள்ள கழுத்து வரைக்கும் ஜலம். அதை இறங்கின கொஞ்சம் தூரம் போனேன்னா சமுத்திரம். அந்த சமுத்திரத்துக்கு பேர் அர்த்த சேத்துன்னு பேர். இங்கேருந்து திருப்புல்லானி போய் வந்து தங்களுடைய பாபங்களை கழிக்க முடியாதவர்கள் 2வது பட்சமாக இந்த திருவனந்த பெருமாள் 2வது பட்சம் இல்லை, சமுத்திர ஸ்நானம். அது திருப்புல்லானி 1, இது நம்பர் 2. ஏன்னா தீர்வு அந்த இடத்துல வந்து ஹயக்ரீவனை முதல்ல இந்த திருவிழவெந்தை ஞானப்பிரான் யாரு வராகனை பிரார்த்தனை பண்ணி 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 அப்புறம் ஹயக்ரீவன் ஆரம்பிச்சு ஹயக்ரீவன் அந்நியாய மகாதேசிவன் கையில வந்து உட்காந்து. இப்ப நீங்க அந்த விக்கிரகத்தை சேதிக்கணும்னா இப்ப இவெல்லாம் இப்ப நீங்க சொன்னா கவனிச்சிருக்கணும். துஷாராத்ரி சமச்சாயம் துளசி தாமபூஷணம் ஹயக்ரீவனை பற்றி சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நடாதுரம்மாள் ஒரு ஸ்லோகம் பண்ணியிருக்காரு, அதை முதல்ல சொல்லணும். ஹயக்ரீவ சொல்றதுக்கு முன்னாடி இந்த அந்நியாய மகாதேசியன் பிரத்யட்சமான ஹயக்ரீவன்
நீ தபஸ் பண்ணது போறோம், இனிமேல் நீ என்ன ஆராதனை பண்ணிட்டு சாதிச்சிட்ட. அந்த அந்த லக்ஷ்மி ஹயக்ரீவன் இப்ப நாவல்பாக்கம் சன்னதியில எழுதுக. நாவல்பாக்கம் சன்னதி வைகானசன். அந்நியாய மகாதேசியின் கையில ஹயக்ரீவன் அவர் ஆராதனை பண்ணது பாஞ்சராசன். அதுக்கப்புறம் வைகானச முறையாக பிரதிஷ்டை பண்ணி இப்போ அவருக்கு வைகானச முறைப்படி அந்த லக்ஷ்மி ஹயக்ரீவன் அந்த ஆராதனத்தை உவக்கிறார். இப்போ நீ ஹயக்ரீவ ஹோமம் பண்ணிட்டு முதல்ல குழந்தைங்களுக்கு ஹயக்ரீவன் ஞான ஆனந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிரும் ஆதாரம் சர்வ வித்யானா அப்படின்னா நீங்கள் ஐஐடி லா எம்பிஏ அதெல்லாம் நினச்சிக்கலாம். சர்வ வித்யனா இவர் எங்கள் நம்ம பழனி சொல்லிருக்கிற அவருக்கு தான் ரொம்ப பிடிக்கும். நம்ம லக்ஷ்மி இந்திரஸ்துதி ஆன்வீக்ஷகி ஸ்ரீ வார்த்தா தண்டநீதி அப்படின்னு வித்யை, யஜ்ஞ வித்யா, மகாவித்யா, முக்கிய வித்யா, ஆத்ம வித்யா இதெல்லாம் வரணும். இதோட கூட சரி எம்பிஏவும் சரி என்ஜினியரிங்கும் சரி லாவும் சரி அதையாம் சுவையான கல்விகள் சூழ வந்தாலும் சுவையான கல்வி நீ டொனேஷன் கொடுத்து வாங்கணும். ஆனால் அத்தியாத்மியான கல்விக்கு பைசாவே கொடுக்கணும். ஆச்சாரியன் காலில் போய் விழுந்தா அன்னைக்கு கண்ணுக்கு உறைந்த சொலவிகள் போல ஆச்சாரியன் பிரவகிக்கிறார். அதனால குழந்தையோட முதல்லேருந்து ஹயக்ரீவ ஸ்தோத்திரம் மனப்பாடம் பண்ண வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் அந்த ஹயக்ரீவனுடைய அர்த்தத்தை சொல்றோம். ஞானம் ஆனந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதின்னா சுவாமி திருவுள்ளத்துல சத்தியம் ஞானமனந்தம் பிரம்மா தங்குகாயாம் அப்படிங்கிற வேத லைன் ஓடும். ஆனந்தம்னா எல்லையில்லாத ஆனந்தத்தை உடையவன் எம்பெருமான் அப்படின்னு வேத அர்த்தத்தை சொல்லிட்டு கூட சுவாமி தேசியம்